நம்ம மதம் எது இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வந்து திருப்பூர் குன்றத்துல வந்து நீங்க உச்சமலையில வந்து தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது வந்து அனுமதிக்கல. இதுக்கப்புறம் ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு அனுமதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிராக நீங்க போட்டிருக்கீங்க. மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டுல எல்லா பூஜை நடக்கும், எல்லா வசதிகள் நீங்க பண்ணி கொடுப்பீங்க. கோயிலுக்கு முன்னாடி நின்னுட்டு தலைக்கு வந்து ஒரு நல்ல பட்டைய போட்டுட்டு நல்ல மல்லிப்பூ வச்சுட்டு நல்லா வந்து கையில கழுத்துல கயிறல கட்டிட்டு நீங்க கோயில் முன்னாடி நின்னுட்டு கோபுரம் வாசல்ல நின்னுட்டு நீங்க பூஜை வைப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க. அது மட்டும் நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? ஆனா நாங்க வந்து எதுலயும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சொல்லிட்டு நாஸ்தி சொல்லிட்டு நீங்க போயிட்டு எல்லா வேலையும் செய்வீங்க. ஆனா இங்க இருக்கிறது மக்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது. இது எந்த விதத்திலே நியாயம்? மக்கள் வந்து நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஏமாந்தது போதும். மக்கள் இனிமே ஏமாறதுக்கு தயாராக இல்ல. நான் கேக்குறேன், இது வரைக்கும் நீங்க தமிழகத்துல கடந்த 5 வருடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன தமிழகத்துல முன்னேற்றம் பார்த்திருக்குமா? திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது வரைக்கும் 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு. 65% நினைச்சு பாருங்க. 1% 2% கிடையாது, 65%. எங்கே போறது? தாய்மார்கள் எங்கே போவாங்க? வீட்டுல ஆண்கள் வந்து வேலைக்கு போகும்போது வீட்டுல அம்மாவோ மனைவியோ என் பெண் குழந்தை இல்லைன்னா என் சகோதரி வீட்டுல தனியா இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போனோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வெளியில போறாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க ஒழுங்கா இருக்காங்க, ஒரு போன் வந்தாக்கா பயந்துட்டு எடுக்கிறாங்க. எல்லாம் ஓகேயா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? தண்ணி கிடையாது, சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து கிடையாது. உங்களுக்கு வந்து சுகாதார விஷயத்துல வந்து எதுவுமே பண்ணல நீங்க. நான் கேக்குறேன், எல்லா ரோடு வந்து செனட் ஆஃப் ரோடுக்கு போது அந்த ரோட்ல எங்கேயாவது குழி பார்த்திருக்கீங்களா? எல்லா ரோடு வந்து எங்க மந்திரிகள் வீட்டுக்கு போகுது அந்த ரோட்ல எங்கேயாவது தண்ணி தேங்கி நிக்கிறது பார்த்திருக்கீங்களா? அந்த ரோட்ல குப்பைகள் இருக்கிறது பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு எந்த ரோடு போகுது அது மட்டும் சுத்தமா இருக்கணும், அது மட்டும் கரெக்டா இருக்கணும். அங்க கரண்ட் போகாது, அங்க வந்து குப்பை இருக்காது, அங்க வந்து 24 மணி நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்போ உங்களுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா இல்ல மக்களுக்காக நீங்க வந்தீங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியுது, நீங்க பண்றது வெறும் உங்களுக்காக. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க நண்பர்களுக்காக நீங்க வந்து ஆட்சி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. போதும், இதுக்கப்புறம் நாங்க ஏமாறதுக்கு தயாரா இல்ல. வரும் தேர்தல்ல 2026 ஏப்ரல்ல நம்மளுடைய கூட்டணி ஜனநாயக கூட்டணி வந்து நிச்சயமாக ஜெயிச்சிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம். கொடுப்பீங்களா இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வரப்போது யாரு?